சபிக்கப்பட்ட எலி பொம்மையின் உதட்டில் சிரிப்பு தெரிந்தது. அதற்கு காரணம் இருந்தது. தனக்கு புது உரிமையாளர் கிடைக்கப் போகிறான் என அந்த பொம்மை உணர்ந்து கொண்டது. அந்த பொம்மை வைரமுத்தின் கடையில் இருந்தது. பழமையான பொருட்களை வியாபாரம் செய்வது அவருடைய தொழில். அவர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டார். ஆனால் அது உண்மை அல்ல. சிலை திருடுவது, சிலை கடத்துவதுதான் அவரது தொழில். மணியரசன் அவரது கடைக்கு வந்தார். அடுத்த நொடியே எலி பொம்மை அவரை வசியப்படுத்தியது. எனக்கு அந்த பொம்மை வேண்டும் என மணியரசன் கேட்டார். இந்த பொம்மையோட கதை தெரிஞ்சா இத கேட்க மாட்டீங்க என்று வைரமுத்து சொன்னார். அதே சமயம் மணியரசன் வசியத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டார். தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த பொம்மையை கொடுத்து விட்டார். மணியரசன் எலி பொம்மையோடு வெளியே வந்தார். உடனே அந்த தெருவில் இருந்த எலிகள் அவர் பின்னால் வரத் தொடங்கியது. ஒரு நிமிடம் சுயநினைவுக்கு வந்தவர் அதிர்ச்சியில் அந்த பொம்மையை கடலில் வீசினார். உடனே அவர் பின்னால் வந்த எலிகள் கடலுக்குள் போய் மூழ்கியது. உலகம் முழுக்க உள்ள எலிகள் குமரி கடலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மணியரசன் அதை பார்த்து மிரண்டு விட்டார். உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த கடைக்கு ஓடி வந்தார். அவர் வருவார் என்று வைரமுத்துவுக்கு தெரியும். என்னப்பா, அந்த எலி பொம்மையோட கதைய தெரிஞ்சுக்க வந்திருக்கியா என கேட்டார். இல்லை என்று சொன்னார் மணியரசன். அதை கேட்ட வைரமுத்து அதிர்ச்சியடைந்தார். அப்ப நீ என்ன கேட்க போற என கேட்டார். ஒரு எலி பொம்மையால மொத்த எலிகளும் அழிய போகுது. நான் சொல்றது சரிதான என கேட்டார் மணியரசன். வைரமுத்து ஆமாம் என்று சொன்னார். அதை கேட்ட மணியரசன் லேசாக சிரித்தபடி, அப்படின்னா எனக்கு என் சொந்தக்காரனோட பொம்மை வேணும் என கேட்டார்.